தம்பி எடுத்துக்கங்க. ம், தேங்க்ஸ் அண்ணி. இந்தடா. என்னாச்சு? ம், கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உன் முகமே சரியில்லை. ஒண்ணும் இல்ல மாமா. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் ஒரே கவலையா இருக்கு. ராசாத்தி, கவலைப்படாத. ஆண்டவன் கண்டிப்பா உனக்கு ஏதாவது வழிகாட்டுவாமா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நாமளும் ஏதாவது நம்ம பங்குக்கு முயற்சி பண்ணோம்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். ஆனா கடவுள். சரிடி, அதுக்காக இவ்வளவு யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? டீயை குடி. இங்க பாரு. ஆமா ரசத்தி, நீ கண்டதே நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத. முதல்ல டீயை குடி. ரசத்தி, எனக்கு ஒரு யோசனை. நம்ம பேசாம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்னு சொல்லி அட்சய பத்திர திட்டத்தை பத்தி அதுல போஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா அதுல நம்மள மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. மாப்ள, சூப்பர் ஐடியாடா. நல்ல ஐடியா மாப்ள. இதை நம்ம உடனே பண்ணிடுவோம். கண்டிப்பா பெரிய பெரிய ஆட்கள்லாம் உதவி பண்ண முன் வருவாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் பசியாறலாம்டா. மாப்ள, இத உலகம் முழுக்க எல்லாரும் பாப்பாங்கல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா நம்ம போஸ்ட் பண்ணி அத அவங்க எல்லாரும் பார்த்து நமக்கு உதவி பண்ண சில நாட்கள் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாளாவது ஆகும்ல. அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாதே. உடனே கையில பணம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். சம்மந்தி, வாங்க அத்தை, உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன சம்மந்தி, ஏதாவது முக்கியமான விஷயமா? இருங்க, நான் டீ கொண்டு. இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இனிய ராசாத்திய பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க அத்தை, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. இனிய வந்து பணம் கேட்ட உடனே கொடுக்க முடியலன்னு உன் மாமாவுக்கும் பெரிய மாமாவுக்கும் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதான் என்கிட்ட உங்களுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. மாமா பணம் கொடுத்தது பெரியாத்துக்கு தெரியுமா? அக்காவுக்கு தெரிஞ்சா நல்லா கொடுக்க விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ராசாத்தி, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க யாருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பண்ணுங்க. இல்ல அத்தை, வேண்டாம். ஏன் ராசாத்தி, பணம் கேட்டுதானே இனி அங்க வந்தா, இப்ப ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஆம், ஆம், எங்களுக்கு பணம் தேவைதான் அத்தை. ஆனா வீட்ல இருக்கிற எல்லார் சம்மதத்தோட கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, பெரியம்மா கிட்ட சொல்லாம அவங்களுக்கு தெரியாம பண்ற எதுவும் வேண்டாம். அப்புறம் ரசத்தி மேல தப்பான பழி விழும். அதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு? நீ பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னதுனால உங்க அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் அவ்வளவு வருத்தம். அதுவும் இல்லாம அக்கா சம்மதம் சொல்லிதான் இந்த பணம் வாங்கி உதவி பண்ணணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த பணத்தை நீங்க வாங்காம விட்டாலும் வீட்ல எல்லாரும் இன்னும் வருத்தப்பட போறாங்க. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. மாப்ள, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தானே நம்ம இவ்வளவு நேரமா முழிச்சிட்டு இருந்தோம். இப்ப கடவுளா பார்த்து அம்மா மூலியமா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதை ஏண்டா வேண்டான்னு சொல்றீங்க? டேய், அதுவும் இல்லாம மங்கை அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களடா. ராசாத்தி, மாப்ள 2 பேரும் வாங்கிக்கங்க. எப்பா, நம்ம கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மா கிட்டே திருப்பி இந்த பணத்தை கொடுத்துடலாம். போதுமா? ராசாத்தி, யோசிக்காதீங்க, வாங்கிக்கங்க. ஏய் ராசாத்தி, வாங்கிக்கோ. உனக்காக சுயநலமா நீ இந்த பணத்தை வாங்கலனதான் தப்பு ராசாத்தி. நீ 4 பேரோட பசியை போக்குறதுக்கு தானே பாடுபடுற. தப்பே இல்லம்மா, வாங்கிக்கோ.
அத்தை, இந்த அத்தை சொத்தெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. என்ன மங்க இதெல்லாம்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம திருட்டுத்தனமா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. திருட்டுத்தனமா? இதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? அப்பாவும் பெரியப்பாவும் பையனுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்க, அவ்வளவுதானே? ஓஹோ, கதை அப்படி போகுதா? என்கிட்ட சொல்லாம நீ பணத்தை இங்க கொண்டு வந்ததே தப்பு. அப்ப என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை? நான் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து விட்டுருக்காங்கல்ல? அவங்கள நான் வீட்ல போய் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த அப்புல வீட்ல போய் கிழிச்சிட போறேன். உன் வாய் உதர பத்தி எனக்கு தெரியாது. வக்கில்லாத மருமகளுக்கு வாரி கொடுக்க வக்கத்த மாமியாரு பணம் கொடுக்க வந்துட்டா. வசதியான மாமியாரு பணம் கொடுக்க வந்துட்டா. இது பாருங்க, தேவையில்லாம எங்க வீட்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. இங்க யாருமே வக்கத்தவங்க கிடையாது. ஆமா ஆமா, இவங்க கிட்ட அப்படியே தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்குது பாரு. இத பாரு, நான் உங்ககிட்ட சண்டை போடவும் வரல, பேசவும் வரல. என்ன பெரியம்மா எப்படி பேசுறீங்க? நாங்க யாரும் இந்த பணத்தை எதிர்பார்க்கல. அம்மா கொடுக்கும்போது கூட நாங்க வேணாம்னு தான் சொன்னோம். ராசாத்தி உங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா. ஆமா ஆமா, இவ அப்படிதான் சீன் போடுவா. இவ நடிப்பை பத்தி தான் இந்த ஊரெல்லாம் தெரியுமே. இவ என்னமா நடிப்பா? முதல்ல வேண்டான்னு சொன்னாதானே இன்னும் அதிகமா கிடைக்கும். நம்ம மேலே பாசம் பொத்துக்கிட்டு வரும். பாவம், இவ்வளவு நல்லவளா இருக்காளேன்னு இன்னும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல. இவ்வளவு உதவி பண்றேன், பொண்ணிய பண்றேன், பொண்ணாக்கு பண்றேன்னு சொல்லிக்கிட்டு நல்ல ஊரை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு நிறைய திருடி தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு இருப்பா. பெரியம்மா, அத்தை தப்பா பேசாதீங்க. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு துளியும் கிடையாது. அடிச்சி வாய மூடு. உன் மூஞ்சில முழிச்சாலே பாவம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் போடுறியா? என் வீட்ல இருக்கிற ஆளுங்களை தூண்டி விட்டுக்கிட்டு என் வீட்ல பிரச்சனை பண்றதே உனக்கு பழப்பா போச்சுல்ல? போது சம்பந்தி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என் பொண்ணை ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி தப்பு தப்பா பேசுறீங்களே? இதெல்லாம் நல்லாவே இல்ல சம்பந்தி. இத பாருங்க, சம்பந்தி அது இதுன்னு பேசுறத முதல்ல விடுங்க. யாருக்கு யார் சம்பந்தி? என் நேரம் உங்க கூட எல்லாம் நின்னு சரிக்கு சமமா பேச வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு போய் இருக்கு. மங்க, நீயும் வீட்டுக்கு வா, உனக்கும் இருக்கு. நீ வா கண்மணி. பெரியம்மா, இதுக்குதான் சம்பந்தி என் பொண்ணு வேணா வேணான்னு மறுத்தா. நீங்க நல்லது நினைச்சு வந்தீங்க, ஆனா நடந்ததை பாத்தீங்கல்ல. உங்களுக்கும் கெட்ட பேரு. என் பொண்ணு குடும்பத்தை கெடுக்கிறான்னு அவ பேர் வேறயா? வேண்டாம் சம்பந்தி, போதும். இனிமே எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த அம்மாவுக்கு தெரியாம இந்த வீட்டுக்கு தராதீங்க. அம்மா, பெரியத்த வந்து பேசிட்டு போனதுக்கு எதுக்கு அத்தைய காயப்படுத்துற? இல்ல ராசாத்தி, உங்க அம்மா சொல்றது சரிதான். பெத்த மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு புரியுது. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். அத்தை வருத்தப்படாதீங்க. விடு ராசாத்தி, இதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? அக்கா அவமானப்படுத்துறது எனக்கு பழகி போச்சு. நீ எதுவும் கவலைப்படாத. அக்கா பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு உதவி பண்றதுக்கு பணம் வேணும். இது இல்லைன்னா என்ன, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் நல்லதே நடத்தி வைப்பாரு. உங்களுக்கு தேவையான பணம் தானே உங்க கைக்கு வந்து சேரும் பாரு. சரி, நான் வரேன். மரகதா, மரகதா, அப்பா, மரகதா, மரகதா.
ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பிரச்சனை நீ மட்டும்தான். என்னது? நான் பிரச்சனையா? நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்ப இந்த கத்துறீங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? படியேறி வந்து மதிச்சு உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்ட நம்ம புள்ள இனியன என்ன சொல்லி அனுப்பின? ஏன் புள்ள இனியன்னு அப்படி சொன்னா மட்டும் போறாது, அத செயல்லையே காட்டணும். ஏன் புள்ள மேல இருக்கிற பாசத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இத மட்டும் மாத்தவே மாட்டேன். சொந்த புள்ள இருக்கும்போது அப்படி என்னதான் அந்த நீ மேல பாசமோ. ஆமாமா, இப்படி ஒரு புள்ள பாசத்தை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, நாங்க என்னமோ பண்றோம். உனக்கு என்ன வந்துச்சு? இவ்வளவு நாள் வரைக்கும் நீ என்ன பண்ண நாங்க கேள்வி கேட்டோமா? ராசாத்தி அப்படி என்ன தாண்டி தப்பு பண்ணிட்டா? நம்ம புள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா. ஆனா நீ அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குற. வீட்டை விட்டு வெளியே அனுப்பின. அப்ப கூட நாங்க உன் பேச்சு கேட்டு பேசாம தானே இருந்தோம். ஒவ்வொரு தடவையும் நீ அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க. நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இல்ல? இப்ப கூட அவ எந்த தப்பும் பண்ணல. தானத்துல சிறந்தது அன்னதானம். அத பண்றதுக்கு உதவி தானே வந்து நின்னா அத பண்ண விட்டியா? சரி, நீ தான் தரமாட்டேன்னு சொல்லிட்ட. நாங்க ஏதோ கொடுத்து உதவலாம்னு நினைச்சா அத கூட மனிதாபிமானமே இல்லாம குடிக்கிட்டு வந்து நிக்கிற. என்ன திமிரு உனக்கு? இங்க பாருங்க, உங்களுக்கு புண்ணியம் பண்ணணும்னு என்ன இருந்தா நீங்களே நேரா போய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அந்த ராசாத்தி கிட்ட கொடுத்து எதுக்கு நாம பண்ணணும்? ஏன் நாம கொடுத்த வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அவ என்ன இடையில வர புரோக்கரா? அவ மட்டுமா பண்றா? இனியனும் சேர்ந்து தானே பண்றான். அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் சொல்ற. ஆனா உண்மைய சொன்னா உனக்கு அவன் மேல எந்த பாசமும் இல்ல. நான் இனிய மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னோட பாசத்தை நீங்க ஒண்ணு எடை போட வேண்டாம். இன்னைக்கு அந்த ராசாத்தி என்ன பண்ணாலும் அத பெருசா பேசுறீங்க. ஆனா இப்ப கூட அவளோட சுயநலத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியும் நான் அவ மேல எவ்வளவு கோவமா இருக்கேன். அவ உதவி கேட்டா நான் பண்ண மாட்டேன்னு தெரியும். அப்படி இருந்து அவ இனியன் அனுப்பி பணம் கேட்க வச்சிருக்கா. நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரி பண்றா. இப்படியே பண்ணா இனியனுக்கு என் மேல இருக்கிற பெரிய பாசம் எல்லாம் போயிடும். அவ புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. நீங்களும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவ இந்த வீட்ல இருந்தப்போ அவளால சண்டை வந்தது. இப்போ அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவளாலதான் சண்டை நடக்குது. அவளுக்கு என்ன? அவ நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதானே? இப்போ அவ நினைச்சது நடந்து போச்சு. நீங்களும் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அவளுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். லூசாடி நீ எதுக்கு முடிச்சு போற? ஆமா, அன்னைக்கு பால் காய்ச்ச போறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்பி விட்டா. இப்ப என்னடானா இனியனை விட்டு பணம் கேட்க சொல்லி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. எல்லாம் அவ நினைச்சபடியே நடக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாரும் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மரகதம், வாய் இருக்குன்னு எதையும் பேசாத. அவாண்டமா ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழியப்படாத. அப்புறம் அந்த கடவுளை உன்னை சும்மா விட மாட்டாரு. சும்மா பயமுறுத்தாதீங்க. இவ்வளவு நாள அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா தானே இருந்தீங்க.
உங்களை பார்த்த அண்ணன் தம்பிங்க இப்படிதான் இருக்கணும்னு ஊர்ல பேசாத வாயே கிடையாது. அந்த ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தா கூடவே எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல நாம ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கை தான். ஆனா என்கிட்டயே போய் சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனீங்க. இன்னைக்கு எனக்கு தெரியாம அவளுக்கு பணம் கொடுக்கறீங்க. அடுத்து யார் என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களை நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டீங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தி தானே. உங்ககிட்ட மனசு பேசுவானா? இப்ப சொல்றேன் பாரு. என்னைக்கா இருந்தாலும் ராசாத்தியோட உண்மையான மனசு உனக்கு புரிய வரும். அன்னைக்கு நீ அவ கால கழுவினா கூட நீ பண்ண பாவம் போவாது. என்ன வீடு இது? அண்ணி, அண்ணன் ஏதோ கோபத்துல பேசிட்டு போறாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்க திருந்தவே மாட்டீங்கம்மா. போடா, வந்துட்டா எனக்கு அறிவுரை சொல்ல. அத்தை, நல்லா நெத்தில அடிச்ச மாதிரி நல்லா சொல்லிட்டீங்க. என்ன சொன்னாலும் இவங்க அந்த ராசாத்தியை தான் பெருசா சொல்லுவாங்க. விடுங்க அத்தை, நாம எதுக்கு இருக்கோம்? ஏதாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் மாத்திடுவோம். வாமா, கோயில் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அம்மா, தாயே, மகமாயி, வாங்க. சாமி, என்னோட பேரனுக்கு இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறாங்க. நாங்களும் அவனுக்கு பூர்ண குணமாகணும்னு வேண்டாத கோயிலும் இல்ல, ஏறாத படிக்கட்டும் இல்ல. இன்னைக்கு தான் அதுக்கான ஆபரேஷன் பண்ண போறாங்க சாமி. அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவன் குணமாகி வரணும். கவலையை விடுங்கோ, இது ரொம்ப சக்தி உள்ள சுவாமி. நீங்க வேண்டுனா அது கட்டாயம் நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் சாமி இங்க வந்திருக்கோம். ஆத்தா உங்களுக்கு நிச்சயமா கை கொடுப்பா. இந்தாங்க சாமி, பேரு தாயே, நீதான் காப்பா. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ரிஷி. ரிஷி நாமதேயஸ்ய நட்சத்திராணாம் மகர ராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யை நமः, ஓம் துர்காயை நமः. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயத் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷ சித்திரஸ்து, ஆரோக்கியபல சித்திரஸ்து. க்ஷேமமா இருங்கோ. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேரனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் ஆகணும் தானே கோயிலுக்கு வேண்டிட்டு வந்திருக்க. ஆமா சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லாம் தெரியும். அர்ச்சனை பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சாமி. அப்படியே இன்னொரு காரியம் பண்ணுங்க. உங்க பேரனோட நோய் நொடியெல்லாம் தீரும், ஆபரேஷன் நல்லபடியா முடியும். என்னங்க சாமி பண்ணணும் சொல்லுங்க சாமி, நாங்க பண்றோம். ஆத்தாவோட அனுக்கிரகத்துல இதுவும் ஒண்ணு. செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எதுவும் இல்லாதவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, ஆனா வாழ வசதி கொடுக்க மாட்டா. அவளோட விளையாட்டு இது. அதனால நாம இருக்கிறத எடுத்து இல்லாத இடத்துல நிரப்பணும். நீங்க மட்டும் அந்த குறைய தீர்த்தா உன் மனசுல உள்ள குறையெல்லாம் நீங்கும்.
புரியலையா மகனே? பணத்தை இரும்பு பெட்டியில பூட்டி வைக்காத, இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடு. எங்க பேரனுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் சாமி. ஆனா யாருக்கு பணக்குறை இருக்கு? இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு பணக்குறை இருக்கு. நீ அவங்கள தேடி போக வேணாம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. சரிங்க சாமி, நாங்க இங்கேயே இருக்கோம். அப்படி யாராச்சும் வந்தா நாங்க கண்டிப்பா உங்க குறைய தீர்த்து வைக்கிறோம். மத்ததெல்லாம் அந்த ஆத்தா பாத்துப்பா, நம்பி போங்க. சரிங்க சாமி, ரொம்ப நாங்க நன்றி. பண்றோம்.